அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூழல்லாம் பார்த்தோன்னையும் ஒரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இப்போ சமீப காலமாக ஒரு பேப்பர் நியூஸ் நிறைய பேர் அதை படிச்சிங்களா இல்லையான்னு தெரியாது. எங்கள் ஊர் கோயம்புத்தூர் பக்கத்தில் ரோலக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு யானை இருந்துச்சுங்க. அது பல பேர்த்து தும்சம் பண்ணிச்சு. ஒரு 4-5 பேர் வந்து இறந்தும் போயிட்டாங்க. பல தோட்டங்களையும் வந்து சேதம் பண்ணியிருக்கு. அதை சமீபத்தில் பிடிச்சாங்க. அதை பிடிச்சி ஒரு 10-15 நாள் அவங்க வந்து அந்த கூண்டெல்லாம் வச்சு எல்லாம் வந்து பழக்கிட்டு ரேடியோ காலர் போட்டு கொண்டு போய் காட்டுக்குள்ளே விட்டாங்க. காட்டுக்குள்ளே விட்டு ஒரு 10-15 நாளுக்குள்ளே அது இறந்து போச்சு. இப்போ இறந்ததுக்குரிய காரணம் என்ன? இப்போ ஏன் டாக்டர் இது எந்த கதை எங்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த கதை முடியும் போது இதை ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். ஸோ இனிஷியலாக என்ன நினச்சாங்க அப்படின்னா, அது வந்து தடுக்கி விழுந்துருச்சு. ரேடியோ காலர் இருந்தனால அது எங்கெங்கன்னு ஸ்பாட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. தண்ணி குடிக்க போன இடத்துல ஒரு இடத்துல தடுக்கி விழுந்து அங்கே வந்து இறந்து கிடந்தது. ஸோ தடுக்கி விழுந்து ஆக்சிடென்டல் டெத் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தாங்க. ஆனால் போஸ்ட்மார்ட்டம் அட்டாப்சி ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் வந்து சில திடுக்கிடும் தகவல்கள், ஆச்சரியமான விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு இருதய பாதிப்பு இருந்திருக்கு. இப்போ இல்லை, கொஞ்ச நாளாகவே இருந்திருக்கு. இப்போது அந்த பாதிப்பு தீவிரமடைஞ்சு இருதயத்தை சுற்றி வந்து எல்லாம் ப்ளீடிங்கு, அதே போல் நீர் கோர்க்கிறது இந்த மாதிரி இருந்து அதனால் மூச்சு விட முடியாமல் இறந்து போச்சு அப்படிங்கிறது தான் ரிப்போர்ட். ஸோ இதுக்கு வந்து கார்டியோமயோபதி, கார்டியோமெகாலின்னு நம்ம வந்து சொல்லுவோம் வியாதி. ஸோ இதெல்லாம் மனுஷனுக்கு வர்ற வியாதி இந்த யானைக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிற அடுத்த அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து வித்தியாசமாக பட்டிருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ஆசிய யானைகள் வந்து ஒரு 4.5 5 டன் வரைக்கும் தான் இருக்குமா. ஆஃப்ரிக்கன் எலிஃபென்ட்ஸ்னால் இன்னும் நல்லா ஹெவியாக இருக்கும். ஆனால் இது வந்து கிட்டத்தட்ட 6-6.25 டன் இருந்திருக்கு. இதுவே ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு விஷயம். ஏன்னா 6-6.25 டன் அப்படின்னா ஒபிசிட்டிங்க. நம்ம சொல்கிறோம் இல்லையா, உடல் பருமன். யானைக்கே உடல் பருமன். உடல் பருமன் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத யோசித்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, அதிகமாக உணவு எடுத்துக்கிறது. இது ரெண்டும் தான் உடல் பருமனுக்கு மிக முக்கியமான காரணம். யானைக்கு எப்படிப்பா இது வந்துச்சு? அதுதான் காட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்குமானா, இந்த யானை என்ன பண்ணியிருக்குன்னா, நல்ல சௌரியமாக காட்டு பக்கத்தில் ஒரு தோட்டம் இருக்கிற இடமா பிடிச்சிக்கிச்சு. ரொம்பலாம் நடக்கிறது இல்லைங்க. ஒரு 5-6 கிலோமீட்டருக்குள்ளேயே சுற்றி வர்றது. அங்கே இந்த மாதிரி வாழை, கரும்பு இதெல்லாம் போடுறாங்க இல்லையா, இதெல்லாம் போய் சாப்பிட்றது, சந்தோஷமாக இருக்கிறது. இப்படியே அதிகப்படியான உணவு, ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறது, இல்லைனா உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறது. இதனால் உடல் பருமன் உண்டாயிருக்கலாம். அதனால் இருதய பாதிப்பு உண்டாயிருக்கலாம் அப்படிங்கிறது. இந்த நியூஸை படித்தோன்னையும் யானை இறந்து போச்சுங்கிறது வருத்தமான ஒரு விஷயமா இருந்தால் கூட எனக்கு சொல்ல வேண்டிய கருத்துதல் ஒன்று இருக்குது. நான் வந்து ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கேன், சாப்பிடாதீங்கன்னு. ஆனால் என்னதுங்க, அதிகப்படியான உணவு எடுத்து உடற்பயிற்சி இல்லாமல் இருந்தால் மனுஷனுக்கு இல்லை, யானைக்கே அந்த ப்ராப்ளம் வருது. இது இல்லாமல் நான் வந்து வெட்டினரி டாக்டர்கிட்ட போனது உண்டு. ஒரு 2-3 பூனை வளர்த்துறேன் நான். அந்த பூனைக்காக வந்து வெட்டினரி டாக்டர்கிட்ட போகிறது உண்டு. அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, டாக்டர் இப்போல்லாம் வந்து நாய்களுக்கு வந்து டயபெட்டிஸ் நிறையா வருது. ஏன்னா டயபெட்டிஸ் டாக்டர்னு சொல்லும்பொழுது அவர் சொல்லிட்டு இருந்தார். 7-8 நாய் நானே இன்சுலின்லாம் போட்டிருக்கேங்க. எனக்கே அது ஆச்சரியமாக இருந்தது. என்ன சார் நாய்க்கு இன்சுலின் போடுறீங்களா அப்படின்னு. ஆமாம் டாக்டர், எங்கள் டாக்டர் கேட்குறாங்க. எல்லாரும் காலபைரவருக்கு ஃபீட் பண்ணுறேன்னு சொல்லி போகிற வர நாய்க்கெல்லாம் பிஸ்கட்டாக வாங்கி போடுறாங்க, சாப்பாடாக போடுறாங்க, கார்போஹைட்ரேட் அதிகமாக போடுறாங்க, எல்லாம் ஒபிசிட்டி வந்துருச்சு, மனுஷனுக்கு வர அத்தனை வியாதி நாய்க்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உணவியல் மாற்றம், இயற்கையை தாண்டி வேறு இடத்துக்கு நம்ம போகும் பொழுது, இயற்கையாக என்ன சாப்பிடணுமோ அதுலேருந்து வேறு உணவுகளை சாப்பிடும்போது நிச்சயமாக நம்மளோட சிஸ்டம் அதை ஏற்றுக்கிறது இல்லை. ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, சாப்பிட்ட சாப்பாடை நம்ம வந்து சக்தியாக மாற்றி வெளியே விடல அப்படின்னா அது பாதிப்புகளை உண்டாக்குது. இதில் என்னதுங்க, யாராக இருந்தாலும் சரி, நான் என்ன, மனுஷன் என்ன, யானை என்ன, எல்லாத்துக்கும் அந்த வியாதிகள் உண்டாகுது. ஸோ ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், வாழ்வியல் மாற்றத்தை நம்ம சமுதாயத்தில் கொண்டு வரணும். இந்த வாழ்வியல் மாற்றம் உங்களுக்காக நான் சொல்லலை, உங்களோட அடுத்த தலைமுறைக்காக சொல்கிறேன். ஏன்னா வந்து இன்றைக்கி இருக்கிற சூழலில் அடுத்த தலைமுறையை பார்த்தாலே பயமாக இருக்கும். என்னென்ன வியாதிகள் வரும், இன்னும் எவ்வளோ தூரம் வந்து நம்ம வந்து கஷ்டப்பட வேண்டியிருக்குன்னு நினச்சாலே பயமாக இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் மாற்றத்தை கொண்டு வரணும்னா யார் பண்ணுறது? அவங்ககிட்ட போய் சொல்லலாமா, நம்ம இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு? வாய்ப்பே இல்லை. அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த பசங்கன்னு ஒரு படம் வந்துச்சு. அதில் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு டைலாக் ஒன்று இருக்குது. ஏன் கெட்ட வார்த்தை குழந்தைங்க பேசுகிறாங்க போது, கெட்ட வார்த்தை இல்லைங்க, அது கேட்ட வார்த்தை தான் பேசுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பெரியவங்க என்ன செய்கிறோமோ அதை பார்த்து தான் குழந்தைங்க வளர்கிறாங்க. நம்ம போய் ஜங்க் ஃபுட்டாக சாப்பிட்டு, நம்ம நைட்டெல்லாம் உட்காந்து சினிமா பார்த்துட்டு, நம்ம லேட்டாக எந்திரிச்சிட்டு, நம்ம எந்த வேலையும் செய்யாமல் உட்காந்துட்டு குழந்தைங்களை மட்டும் ஆக்டிவாக இருங்கன்னு சொன்னால் எப்படி பண்ணுவாங்க? ஸோ மாற்றம் அப்படிங்கிறது நம்ம இதுலேருந்து வரணும். நம்ம பண்ணுறதை பார்த்து அடுத்த தலைமுறை அதை ஃபாலோ பண்ணணும். நம்ம எதையுமே செய்யாமல் எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே நம்ம வந்து என்ன பண்ண முடியாதுங்க, இனி தப்பிச்சு போக முடியாது.
ஸோ வாழ்வியல் மாற்றத்தை நிச்சயமாக சமுதாயத்தில் கொண்டு வரணும். அது உங்கள் வீட்டில் இருந்து கொண்டு வரணும். அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். உங்களை பார்த்து அடுத்த தலைமுறை மாறணும். ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்க ஆரோக்கியமான வாழ்க்கை முறை அப்படிங்கிறது அவசியம். இந்த செய்தி இந்த கதை மூலமாக உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இப்படி பல உதாரணங்கள் நமக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம தான் மாறுறதுக்கு தயாராக இல்லை. தயாராகணும். இல்லைன்னா தயாராக்கப்படுவோம். ஏதோ ஒரு வியாதினால் பிரச்சனைனால நம்ம என்னதுங்க அந்த நிலைக்கு தள்ளப்படுவோம். அந்த வேதனையை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே வாழ்க்கை முறை மாற்றத்தை தொடங்குங்க. உணவியல் மாற்றம் அவசியம். மாவுச்சத்தை குறைங்க. உடற்பயிற்சி மிக மிக அவசியம். எல்லா நாளும் மூச்சு விடுற மாதிரி நிச்சயமாக என்னதுங்க உடற்பயிற்சி பண்ணுறதும் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது, மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.